நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கும் உலகத்தின் மூத்த மொழியாம் நம் தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம். இந்த சுழலும் சொல்லரங்கம் வந்து உங்கள் மதிப்புமிக்க நேரங்களை தந்து எங்கள் பேச்சுக்கலையை ரசிக்க வந்திருக்கும் ஆன்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்களும் நன்றிகளும். அகரம் இலக்கிய மன்றம் தற்போது பொன்விழா ஆண்டில் இருக்கிறது. இலக்கிய வரலாற்றில், அதாவது அகரம் இலக்கிய வரலாற்றில் முதல் முறையாக மகளிருக்கான மேடையாக, அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு நினச்சேன், நடுவர் மேடம் அதை சொல்லிட்டாங்க. 100% உரிமையை எங்களுக்காக தந்திருக்கும் எங்கள் இன சகோதரர்களுக்கு எங்கள் நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நான் இலக்கியம் இந்த நேரத்தில் இன்னொன்று, நம்ம சென்னை கம்பன் விழாவும் வந்து இது 51வது வருடம் சென்னையில் நடந்துட்டுருக்கேன். நம்ம அகரம் இலக்கிய மன்றம் 50வது ஆண்டில் இருக்கிறது. இன்னொன்று, எனக்கு தந்திருக்கும் தலைப்பு கலை. உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் கலைகளின் மூலமே பிறப்பு முதல் இறப்பு வரை அடங்கி விடுகிறது எனலாம். ஒரு மனிதன் பிறக்கும் போது ஆராரோ எனும் தாலாட்டு பாட்டில் துவங்கி அவன் இறக்கும் போது ஐயையோ எனும் ஒப்பாரி பாட்டில் முடிகிறது. அந்த இடத்தில் இசை முதல் குழந்தையின் காதுகளில், குழந்தை அழும் சத்தம் கூட நம் காதுகளில் இசையாகத்தானே விழுகிறது. ஒரு காலையில் வந்து நான் ட்ரெயின் விட்டு நான் சென்னையிலேருந்து வந்தேன். காலையில் மேக்கப் பண்ணிவிட்டு அப்படி கெத்தாக வெளியில் வந்தேன். ஒரு இளைஞர் என்னை பார்த்து அக்கா வணக்கம் அப்படின்னாரு. தெரிஞ்ச இளைஞர். என்னப்பா நல்லா இருக்கியா? நல்லா. எங்கக்கா இவ்வளோ மேக்கப் பண்ணிவிட்டு எங்கக்கா போகிறீங்க அப்படின்னாப்ப. இல்லைப்பா, எங்கள் அகரம் இலக்கிய மன்றத்தில் பேச கூப்பிட்ருக்காங்க. என்னக்கா, எந்த தலைப்பில்க்கா பேசுகிறீங்க அப்படின்னாப்ப. கலைங்கிற தலைப்பில் பேசுகிறேன்ப்பா அப்படின்னு. அக்கா காவலையே படாதீங்கக்கா, நடுவர் உங்கள் அணியை தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே ஆச்சரியம், நம்மளே செலக்ட் பண்ண. என்னப்பா சொல்கிறேன், நான் போய் 1 வருஷம் தான் ஆச்சு சேலம் விட்டு சென்னைக்கு. நீ அதுக்குள்ளே எத்தனை கலைகளை கற்றுக்கிட்ட நீ? ஏன்னா அவன் ஐடி ஃபீல்டு, எனக்கு தெரியும். அக்கா என்னக்கா இப்படி தெரியாத மாதிரி கேட்குறீங்க? என் பொண்டாடி பேர் கலைச்செல்வி தானே, என்னை மனிதனை மனிதனாக மாற்றியது என்னுடைய வாழ்க்கையில கலைச்செல்வி வந்த வாட்டி தான் நான் மனிதனாக மாறினேன் அப்படின்னாப்ல. 4 பேர் சிரிச்சிங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நகைச்சுவை கலை நம்மை மனிதனாக மாற்றுகிறது. அவர் சொன்ன கலை வேற, நாம் எடுத்திருக்க கலை வேற. இருந்தாலும் எனக்கு அந்த இடத்துல சிரிப்பு வந்துருச்சு. அவர் வந்து சாதாரணமாக பேசுறாரு, இருந்தாலும் அதில் ஒரு விஷயம் இருக்கிறது. மனைவி தானே எல்லாமே. இவங்க எப்படி 100% உரிமை கொடுத்த மாதிரி ஒரு ஆணுக்கு அர்த்தநாரீஸ்வரர் மனைவி தானே அனைத்துமே. ஆயக்கலைகள் 64ங்கிறாங்க. 64 கலைகள் கண்டிப்பாக நிச்சயமாக இவங்கள மாதிரி படித்த தமிழையே நேசிக்கிற அவங்களுக்கு மட்டும்தான் ஆயக்கலைகள் 64 தெரியும். மேடம் தெரியுமா? ஆயக்கலைகள் 64. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. மீறி போனால் ஒரு 10 கலை தெரியும். இந்த ஆயக்கலைகள் 64ல் மொத்தமும் ஒரு 4 விஷயத்தில் அடக்கிடலாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில். என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கல்வி, அடுத்தது வீரம், அடுத்தது பொழுதுபோக்கு கலைகள், அது மட்டுமல்லாமல் கைவினை கலைகள். இது அதாவது கல்வி கூட எல்லாமே வந்து கலைகள்ல தான் அடங்குது. இங்க கல்விக்கு நான் ஆப்போசிட் பேசணும் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே கலைகளுக்குள்ள அடங்கி விடுவது தான் ஆயக்கலைகள்னு முன்னோர்கள் வகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. நீங்க எதை தொட்டாலுமே அது கலைக்குள்ள தான் வரும். இன்க்ளூட் மருத்துவம் கூட. மருத்துவ கலை அப்படின்னு தான் சொல்கிறோமே தவிர எல்லாமே வந்து கலைகள் தான் சொல்கிறோம் இல்லையா? இவங்க மேடம் சொன்னாங்க, நடுவர் மேடம் சொன்னாங்க. இன்னொன்று, நடுவர் மேடம் நான் பார்த்த அறிமுகத்தில் முதலில் ஆசிரியையாக இருந்தார்கள், இப்பொழுதும் ஆசிரியையாகத்தான் இருக்கிறார்கள். ஆசிரியை பணியே மிகப்பெரிய ஒரு மகத்துவமான பணி. அதை விட்டு அதையும் ஏற்றுக்கொண்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள், அதாவது இந்த சனி ஞாயிற்று ஓய்வு நாட்களை வீட்டில் கழிக்காமல் தனது மகளையும் கூட்டிக் கொண்டு இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கிறார். இது எதனால்?
பேச்சுக்கலை. அவருடைய பேச்சுக்கலைக்கு கிடைத்த அங்கீகாரம், நாம் அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்தில் நடுவரே வந்து கலையினால தான் நம்ம தொடர்பு கொண்டு இருக்கிறோம். ஆயக்கலைகள் 64 கல்வி, வீரம், பொழுதுபோக்கு, கைவினைக்கலை எல்லாமே வந்து கலைகளுக்குள்ள அடங்கிடுது. பெண்கள் வந்து பெண்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். ஆண்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. இன்றைய ஆண்கள் வேண்டுமானால் மனைவியுடன் பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் அன்றைய பெண்கள் காலையில் எழுந்திருச்சு சமைக்கிறது முதல், வாசல் கூட்டி கோலம் போடுறதுல இருந்து சமைக்கிறது வர, பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது வர, நைட்டு விலைக்கு கழுவி தூங்குறது, அதாவது படுக்கிறது வர, எல்லாமே பெண்களுக்கு வந்து சுமைகள் அதிகம். எல்லாம் சொல்லுவாங்க, இப்போ வந்து தியானம் பண்ணுங்க, எல்லாம் தியானம் பண்ணால் மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு ஒரு போக்கு போயிட்டுருக்கு. ஆனால் நமது பெண்களுக்கு சமையலும் ஒரு தியானம், வீட்டு வேலைகளும் ஒரு தியானம், எல்லாமே அதில் அடங்கிடுது. ஸோ அந்த இடத்துல சமையல் கலை முதல் வீட்டுக்கலை வரை எல்லாமே பெண்களுக்கான தியானமாக மாறி அவளை மனுஷியாக வாழ வைக்கிறது என்று நினைக்கிறேன் நான். ஒரு சம்பவம், ஆன்மீக சம்பவம். பார்வதி வீரத்துக்கு தெரியும், லக்ஷ்மி செல்வத்துக்கு தெரியும். 2 பேர்த்துக்கும் வந்து ரொம்ப ஜாலியாக ஒரு நாள் வந்து நாமளும் ஜாலியாக இருக்க மாதிரி அவங்களும் ஜாலியாக பேசிக்கிட்டு, நம்மளை மிஞ்சறதுக்கு ஆளே இல்லை, செல்வத்தையும் வீரத்தையும் மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்ட்டு. ஏன் மும்மூர்த்திகளுக்கு மட்டும்தான் பிரச்சனை வருமா, இவங்க முப்பெரும் தேவிகளுக்கும் வரும் இல்லையா, ஆளே கிடையாதுன்ட்டு பேசிகிட்டே நடந்துட்டு வந்திருந்தாங்க. அப்போ வந்து அவங்க காதில் ஒரு இசை, மாணிக்க வினையேந்தி மாதேவி கலைவாணி தென் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். இந்த பாட்டு வந்து ஒலிச்சிட்டு இருக்கு. அந்த வீணை இசையிலையும் அந்த பாடல் ஒளியிலும் அந்த 2 தேவிகளும் அப்படியே மெய் மறந்து நின்னுறாங்க. என்னன்னு பார்த்தா அங்கே கலைவாணி இசையை இசைத்து கொண்டு பாடிக்கொண்டிருக்கிறார். அப்போ அவங்க 2 பேரும் சொன்னாங்க, நாம் தெய்வங்கள் தான், ஆனால் நம்மையே மெய்மறக்க செய்தது கலைவாணிகிட்டு இருக்க இந்த இசைக்கலை தான், இசைக்கலை தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து ஜெயிச்சது யாரு? கலைச்செல்வி, அது கலைச்செல்வியில கலைவாணி இல்லையா? அது ஒழுக்கம். 5இல் வளையாதது 50இல் வளையுமா? ஒழுக்கம் பற்றி வந்து நிறைய பேசினாங்க. நீங்கள் ஒரு குழந்தைக்கு வந்து எல்லா கலைகளும் கற்றுத்தர வேண்டும். எங்களுக்கு தற்போது வந்து தற்காப்பு கலைகள் வந்து ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் அவசியம் தேவை. இந்த கலைகளை நீங்கள் கற்றுக் கொடுத்து விட்டால் 8 நிமிஷம் அந்த இடத்தில் அந்த குழந்தைகளின் பிற்கால வாழ்க்கை வந்து வெகு சீராக இருக்கும். இன்னும் நான் சீக்கிரம் சொல்லிடுறேன். இன்னைக்கு எந்த வீட்லையாவது வந்து கணவன் மனைவி கிட்ட சண்டை வருதா? கிடையவே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. ஏன் தெரியுமா? ஆளாளுக்கு ஒவ்வொரு செல்லலையும் ஒரு தொலைக்காட்சி தொடர்லையும் உட்காந்துறாங்க. தொலைக்காட்சி தொடர் என்பது கலையோடன் சார்ந்தது. ஸோ வீட்டில் பிரச்சனையே இல்லாமல் மனுஷனா வாழ வைப்பது கலைதான். இன்னொன்று, தினத்தந்தியில் நான் எழுதுனதை பற்றி சொன்னாங்க. ஒரு பேனா ஒரு மனிதனின் மனதை மாற்றும் கலையாக இருக்கிறது. தற்கொலை எண்ணத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் எழுதினேன். அன்னைக்கு ஒரு மனிதர் அந்த எண்ணத்தில் இருந்தவர் தினத்தந்தி அலுவலகத்துக்கு சென்று, நான் இந்த கட்டுரையை படித்தேன், என் மனம் மாறிவிட்டது என்றார். நான் என்னுடைய எழுத்து பணிக்கு கிடைத்த மிகப்பெரிய விருதாக, பாராட்டாக, கடவுளின் ஆசீர்வாதமாக அதை நினைக்கிறேன். அது எனக்கு கிடைத்தது இந்த எழுத்துக்களை மூலமாக தான். இன்னொன்று, ஒரு மேடையில் இருக்கணும், ஒரு சமுதாயம் மதிக்கணும் அப்படின்னா ஒன்று பணம் இருக்கணும், இல்லை பதவி இருக்கணும். ஆனால் வெறும் கலையை மட்டும் வைத்துக்கொண்டு, எழுத்தாளர் என்னும் கலையை மட்டும் வைத்துக்கொண்டு நான் இங்கு நிற்கிறேன். எனக்கான அங்கீகாரம் கொடுத்தது இந்த பேனா தான், என்னுடைய கலை தான், எழுத்துக்கலை தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. மகிழ்ச்சிக்குரிய ஹார்மோன்களாக ஒரு 4 இருக்கு. அதாவது செரோட்டோனின், டோபமைன், எண்டோர்ஃபின் இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி சுரக்கும்? நம்மளுடைய உடல் நலம் நல்லா இருக்கணும்னா என்ன வேணும்? மன மகிழ்ச்சி வேணும். இப்போ கல்வி கற்றுக்கிட்டாங்க, படிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்? மூளை சூடாகும். ஸோ அந்த நேரத்தில் அவங்க எங்கே போவாங்க? நல்லதொரு சினிமா அல்லது ஒரு ஆடல் பாடல் காட்சிகள். இப்போ நீங்களாம் எங்களை ரசிக்க வந்திருக்க மாதிரி. ஸோ எவ்வளோ பெரிய கல்வி கற்றவனாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் தேவை கண்டிப்பாக. அதை கொடுக்கறது நம்முடைய
கலை தான். ஸோ இந்த கலை தான் வந்து மனிதனை மனிதனாக வாழ வைக்கிறது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் வந்து எல்லா இதுலேயும் போயிட்டுருக்கு. ஓகே, சரி. இந்த வாய்ப்புக்கு மிகப்பெரிய நன்றிகள். அநேகமாக தீர்ப்பு வந்து கலையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்பி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை சகோதரி சேலம் சுபா அவர்கள் தான் எடுத்துக்கொண்ட அந்த தலைப்புக்கு